ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சத்து மாவு உருண்டை ப்ளஸ் கொழுக்கட்டை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்து மாவு சத்துருண்டை ப்ளஸ் கொழுக்கட்டை, அதுக்கு தேவையான பொருள்: சத்து மாவு 200 கிராம், பேரிச்சை 100 கிராம், தேங்காய் துருவல் அரை மூடி, நெய் 50 கிராம், முந்திரி 10 கிராம், ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன். இதான் நமக்கு இது சத்து உருண்டை தேவையான பொருட்கள். இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தான். இதுக்கு அடுத்தது கொழுக்கட்டை இருக்குது, அது தனியாக அது எப்படி செய்கிறதுன்னு அதை அடுத்தது சொல்கிறேன். முதல்ல நம்ம அந்த விதை நீக்கிய பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுக்கிறோம். இது போல் அரைச்சி ஒரு வாணலியில் நெய்யை விட்டு அந்த சத்து மாவை நம்ம அப்படியே லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். கருகிடாமல் அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அதை வறுத்து எடுத்துகிட்டு ரெண்டாவது அந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு சுண்ட விட்டு எடுத்துக்கங்க. அதுக்கடுத்தது ஒரு வாணலியில் நெய்யை விட்டு முந்திரி அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து எடுத்தாச்சு. அதை வாணலியில் தேங்காய் துருவல் அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை துருவி நல்லா அந்த நெய்யிலே போட்டு அப்படியே லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நம்ம சேனலில் ரொம்ப பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு பொன்னிறமாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கலர் மாறுற வரைக்கும் வறுத்து நம்ம ஒரு எடுத்து வச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினோடனே அதை எடுத்து இந்த மாவையும் வறுத்து வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதிலே போட்டு அந்த வானிலையே போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோம். அந்த முந்திரி வறுத்து வச்சுருக்க முடியாது, அது ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து கிண்டி விட்றோம். அந்த பேரிச்சம்பழம் அரைச்சி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப சுலபமானது தான், செலவு குறைவான ஒரு இந்த சத்து மாவு வந்து பால்வாடியில் கொடுக்குற மாவு தான். நமக்கு அதிகம் செலவாகாது, குறைந்த செலவுலேயே நம்ம இதை செஞ்சிடலாம். அந்த இதை பால்வாடி சத்து மாவு. இந்த பாக்கி இருக்கிற நெய்யையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். குறைந்த செலவுலேயே நம்ம அப்படி ஒரு சத்தான ஒரு சத்து மாவு உருண்டையை நம்ம செஞ்சு உருண்டை போட்டு பிடிச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீணாக போகாது. இது போல் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஈர நைப்பு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிடிச்சா உருண்டை பிடி நிற்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வீணாக போகாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுங்க. சத்தான ஒரு ஸ்நாக்ஸ், எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. செலவு இல்லாமலே குறைந்த செலவுலேயே இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், சத்தான உணவை நம்ம தயார் பண்ணுவோம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு, சத்து மாவு கொழுக்கட்டைக்கு ஒரு அரை மூடி தேங்காய் இதை போல் கட் பண்ணி நெய் விட்டு
வறுத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக நெய் இட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா தேங்காயில் உங்களுக்கு வந்து எண்ணெய் பதம் இருக்கும். அது சூடாகும் போது அதில் எண்ணெய் வந்து லீக் ஆகி வெளியே வரும். அதனால் கொஞ்சம் ஒன்று விட்டுக்கிட்டால் போதும். நல்ல வாசமானமாக இருக்கும். இந்த தேங்காயில் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்து வறுக்கும்போது நல்லா இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது நம்மளுக்கு தேங்காயும் இடையில இந்த போல் துண்டு துண்டாக இருக்கிறதுனால அடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதே போல் வறுத்து எடுத்து வச்சுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்மளுக்கு அரை மூடி தேங்காய், சத்து மாவு ஒரு 200 கிராம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள், வேறு எதுவும் இல்லை. இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம். எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த சத்து மாவை ஒரு வானலியில் போட்டு நல்லா லேசாக வறுத்து எடுக்கிறோம். தேங்காய், சத்து மாவு, இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்நீர், இதமான ஒரு சூட்டில் உள்ள வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டி பச்சை தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. நம்ம வேக வைக்க தானே போகிறோம். அதனால் இது மாதிரி நல்லா ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டு கையால் கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு மெதுவாக சாப்பிட முடியாது. உடனே சாப்பிட்றாப்புல இருக்கும். நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து வச்சு சாப்பிட முடியாது. அந்த சத்து மாவில் செஞ்ச அந்த உருண்டையை நம்ம வச்சு சாப்பிடலாம். இதை நம்ம உடனே சாப்பிட்டு முடிச்சிடணும், இல்லாட்டி வீணாக போய்டும். இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்படி தேங்காயெலாம் தெரியுது பார்த்தீங்களா? சாப்பிடும்போது உங்களுக்கு தேங்காயோடு சேர்த்து அந்த கடித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், எனர்ஜியும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. சத்து மாவு கொழுக்கட்டை, சத்து மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.